ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சிந்தாமணி அடிப்பட்ட பாம்பு, எப்படியும் அடிப்பட்ட உடனே பழிவாங்க துடிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது இப்போ உண்மையாக அடிச்சு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு உடனே அடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம விஜயாவை பற்றி ஆல்ரெடி காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணணும். முத்து மீனா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போயிட்டு வர வச்சுட்டாங்க. என்னுடைய பதவியையும் தட்டி பறிச்சுட்டா, என் மரியாதை போச்சு, என் மானம் போச்சு அப்படின்றதுனால நம்ம விஜயா பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு அந்த ஆளே பணத்தை கேட்டாரோ அப்படின்னு நினச்சி ட்ராமா போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடுச்சு, அவருக்கு நம்பிக்கையும் போயிடுச்சு, பணம் வாங்கி கொடுத்தது நான், அவர் பணத்தை கொடுத்தாரு, பணம் கேட்கறக்க வந்திருக்காரு அப்படின்னு மொத்த வீட்டையும் ரெண்டு ஆக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. முக்கியமாக அண்ணாமலை உடஞ்சி போய் மனோஜ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு என் பணம் வேணும், உங்கள் குடும்ப பிரச்சனையை அப்புறம் பார்த்துப்பீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு இங்கே ஸ்ருதி இருந்துக்கிட்டு இது செல்லாத சட்டப்படி மனோஜ் போட்ட கையெழுத்து அப்படின்னவும் எனக்கு தெரியாது, நான் பணம் கொடுத்துருக்குறேன், நான் பணம் கொடுத்தது உண்மைதானா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலையும் நான் டீட்டெயில்ஸை அங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பேன், எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதாக இருக்கும், எல்லாரையும் விசாரிப்பாங்க, முக்கியமாக உன்னுடைய அப்பா விஜயா, பணம் கொடுத்தவங்க, மனோஜ், நான் எல்லாருமே நிற்க வேண்டும், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் நிற்பேன். சைன் போட்டது மனோஜ் சைன் போட்டு என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு, பணம் வாங்குறதுக்கான சிசிடிவி ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் காட்டினேன் அப்படின்னா அடுத்து கையெழுத்து போடுறதுக்கான ப்ராப்ளம் உங்களோடையது, பணம் என்னோடையது, அதனால் கையெழுத்து போட்டு இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆனது அப்படின்னது அது நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். உங்கள் பையனையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு என் பணம் வேணும், போலீஸும் என் பக்கம் தான் நிற்பாங்க, போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு இழுக்கடி பதிலாக பேசாமல் என் பணத்தை இங்கேயே கொடுத்துட்டா நான் அமைதியாக வாங்கிட்டு போயிடுவேன், இல்லைன்னா இந்த வீட்டை ஏலத்தில் விட்டு நான் என் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. இப்போது அண்ணாமலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க, குழப்பத்திலே இருக்காங்க. இப்போ என்னப்பா இது, இவன் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடஞ்சி போகிறாங்க. ஏங்க இப்போ புரியுதுங்க எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி மீனா சொல்லவும், என்ன மீனா சொல்கிற அப்படின்னு, இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லாமல் பணத்தை வாங்கியிருக்காங்க, வீட்டில் யாருக்குமே தெரியாமல், மாமாவுக்கு தெரியாம பத்திரத்தெல்லாம் அடமானம் வச்சு இவங்களுக்காக பணம் வாங்கியிருக்காங்க. அத்தை இந்த சிந்தாமணி பின்னாடியே இதுக்கு இப்போதான் புரியுது எதுக்கு இவங்க பின்னாடியே நம்ம இவங்கள கேவலமாக பேசினாலும் விட்டு கொடுக்காம போயிருக்காங்க அப்படின்னு. அவங்க கிட்ட பணம் அவங்க மூலிமா இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறதுனால தான் அத்தையும் உங்கள் அண்ணனும் இவ்வளோ நாளாக அமைதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போது நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு உடனே சிந்தாமணி அடுத்து காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டா. அத்தை நம்பிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா யாராலன்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்பினீங்களே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன உடனே உங்களை அடுத்து எப்படி மாட்டி விட்டாங்கன்னு பார்த்தீங்களா, நீங்கள் இதுக்கு தான் சிந்தாமணியை நம்பாதீங்க, உஷாராக இருங்க, அவங்க எப்போ எப்படி வேணாலும் இருப்பாங்கன்னு சொன்னோம், ஆனால் நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஆனால் இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக வச்சு விஜயா பார்த்தீங்க அப்படின்னா மீனாவை தான் காரணமாக வச்சுருக்காங்க. அதாவது இந்த தேர்தலில் அவள் நிற்காமல் இருந்திருந்தாலோ, அவளுக்கு அந்த கத்தி கொடுத்து படாமல் இருந்திருந்தாலோ இது எதுவுமே நடந்திருக்காது. நான் சொன்னப்பவே நீ இந்த தேர்தலில் நிற்காமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இவ்வளோ அவளுக்கு பிரச்சனை போயிருக்காது, எனக்கும் சிந்தாமணிக்கும் இருந்திருக்கிற நட்பு நல்லபடியாக இருந்திருக்கும். நீ அவங்கள தோக்கடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை போனதுனால தான் இப்போ அந்த பணத்தை கேட்டு திரும்ப நின்று இருக்காங்க, என் குடும்பத்துக்கும் இப்போ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னோம், நீ பண்ண தப்புக்கு மீனா மேலே பழிய போடாத, இதுக்கு தான் மீனாவை தேர்தலில் நிற்க வேணான்னு சொன்னியா அப்படின்னும், ஏங்க இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்து சொல்லலைங்க, இவ எதுக்கு அவங்கள நின்று எதிர்த்து ஜெயிக்கணும்னு தான் அப்படின்னும், இப்போ ஜெயிச்சிட்டான்ல, இப்போது தோத்ததுனால அவங்களுக்கு அசிங்கம் அவமானமாச்சு, அதுக்கு நீ பணத்தை வாங்கி ஏமாந்தது மீனாவால் காரணம் சொல்லி பழி போட்டுட்டு இருக்காத, எனக்கு இருக்கிற கோபத்தில் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுல, அம்மாவும் பிள்ளைமா சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, ஹரிணி விஷயத்தில் அப்படி தான் பண்ணீங்க, இப்போ அப்படி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப உடைஞ்சு போயிட்டு கேள்வி கேட்க விஜயாவுக்கு பதிலே இல்லை, எங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா எந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு. அப்பாவோடைய அங்கிளோட சைனை போட்டு பணத்தை வாங்கி இப்போ வச்சதுனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அந்த சிந்தாமணியோட குணம் தெரிஞ்சோம் போய் அவங்க கிட்ட பணம் வாங்கணும்னு இப்படியெல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க பாருங்க. நீங்கள் வாங்கின பணம் எவ்வளவோ அதை விட வட்டி அதிகமாக போட்டு இப்போ எவ்வளோ 48 லட்சம் சொல்கிறாரு, இது உங்களுக்கு தேவையா அப்படின்னுவோம். இங்கே பாருங்கள் சார், நாங்கள் பணம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், எங்கள் வீட்டுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு
போச்சு, நீங்கள் இப்போ எல்லாமே சொல்லிட்டீங்க. நாங்கள் அதுக்காக நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பணம் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, இவ்வளோ பணம்லாம் நாங்கள் வாங்கவே இல்லை அப்படின்னமோ, மனோஜ் ஆமாம் சார் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னமோ, வாயை மூடுடா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அங்கே நியாயம் பேசு, இதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆமாம் இந்த பணத்தெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க, எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கினீங்க அப்படின்னெல்லாம் வந்து அண்ணாமலையும் முத்துவும் கேட்க, அப்போ அவர் இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல என் பணத்துக்கு என்ன வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. ஒன்று பணத்தை எல்லோரும் ரெடி பண்ணி திருப்பி கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு எல்லோரும் காலி பண்ணுங்கள், இந்த வீட்டை ஏலத்தில் விட்டு நான் பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்ன உடனே எல்லாருமே ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. என்ன உன் அப்பா வீடு, உன் அப்பா உனக்கு கொடுத்தது, உன் அப்பா உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி வீட்டை வச்சு இப்போ பத்திரத்தை வச்சு நீ பணத்தை வாங்கிட்ட, சரி நான் அதை கூட விட்டுடுறேன், அப்போது இந்த வீடு உன்னோடையதுன்றதுனால உன் இஷ்டப்படி நீ எதை வேணாலும் செய்யலாம், இதை விற்கவோ இல்லை இதை வச்சு அடமானம் வாங்கவோ உனக்கு உரிமை இருக்குது, எனக்கு தான் உரிமை இல்லை. அப்போ நான் தான் கையால் ஆகாத போயிட்டேன்ல, பிள்ளைங்களுக்குன்னு சம்பாதிச்சு ஒரு வீடு கூட கட்டி வைக்காம போயிட்டல, உன்னை நம்பி வந்ததுனால இப்போ நீ என்னை நடுத்தெருவில் நிறுத்திட்டல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கவும், ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீ பண்ணியிருக்கிற வேலை இப்போ அப்படி தான் இருக்குது, ஒன்று பணத்தை கொடு, இல்லை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அவர் சொல்கிறாரு. இப்போது நீ உரிமைப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சதுனால நாங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு போகிறோம், நீயும் உன் பையனுமே இதுக்கு பொறுப்பு எடுத்துன்னு கடனை கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்புங்க, என்ன வேணாலே பண்ணிக்கோங்க, இந்த வீட்டை மீட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. பாப்பா என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, மனசு விட்டுறாதீங்கப்பா, நீங்கள் மனசு ஒடிஞ்சு போய் இப்போ பேசிட்டா இந்த குடும்பமே அவ்வளோதான்ப்பா அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது முத்து, இந்த குடும்பம் ஒடிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக நானும் எவ்வளவோ விட்டு கொடுத்து இவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுக்கிட்டு பொறுமையாக தான் இருந்தேன். ஆனால் இவ பண்ணியிருக்கிற வேலை பார்த்தியா, நான் ஒன்றும் பிரச்சனை உடனே இவங்களை மாட்டி விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போகணும்னு நினைக்கல, தப்பு பண்ணது அவங்க, அதுக்காகவும் நான் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைக்கல, தப்பு பண்ணவங்களே தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நம்பாமல் என்ன கேட்காம ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பா அதுக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம் அப்படின்னா நிலைமை என்னப்பா ஆகிறது, அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக வீட்டோடைய தலைவராக வீட்டோடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்லப்பா அப்படின்றாங்க. உனக்கு அந்த பொறுப்பு இருக்குது முத்து, எனக்கு இருக்குது, ஆனால் அவங்களுக்கு இருக்கா, அம்மா பிள்ளைக்கு கொஞ்சமாச்சு இருக்கா, வீட்டோடைய மூத்தவளை அவளுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அண்ணாமலை பேசுவோம். ஐயோ போதும் நிறுத்துவீங்களா, நான் எத்தனை தடவை சொல்வேன், உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் அப்புறம் பேசிக்கோங்க, முதல்ல எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும், இப்போது என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா முத்து நீங்கள் நம்பிக்கையான உங்களை நான் நம்பலாம், ஏன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வருது, இந்த வீட்டோட நிலைமை குழஞ்சு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் உன் அப்பா உன் அம்மா மீனா இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜை நான் நம்ப முடியாது, நீங்கள் எல்லாரும் சைன் போட்டு கொடுங்க, முக்கியமாக நீங்கள், ஏன்னா இந்த வீடு திரும்பவும் உங்கள் பேரில் தான் இருக்குது, அதனால் உங்களோட சைனும் திரும்பவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சைன் வாங்கிக்கிறாங்க. இப்படியே சைன் போட்டு எந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறது அப்படின்னு முத்து வந்து ரொம்ப மனசொடிஞ்சு போகிறாரு. அண்ணாமலையுமே கூட ரோகிணி வந்து செந்தாமணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இதை வச்சு மனோஜோட ஃபேமிலிக்கு மீனாக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம், குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உசுவேத்துற மாதிரி அவங்கள பேசி விட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம செந்தாமணியுமே இருந்தாங்க. ரோகிணி பேசுறதும் இப்போ ஊசியில் நூல் கோத்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பயங்கரமாக வந்து பற்ற வச்சு விட்டுட்டாங்க. இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. ஸோ ரோகிணிக்கும் இதில் வந்து ரோகிணி இப்படி நடந்திருக்குன்றத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை ரோகிணி மட்டும். ஸோ சிந்தாமணி இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க நினச்சது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கணும், அதை வச்சு ஏதாச்சும் ஒரு காரணமாக வச்சு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சாங்க. இப்போது இந்த நிலைமைக்கு வந்து நின்றுடுச்சு பிரச்சனை. கையெழுத்து வாங்கிட்டு அவங்க இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 6 மாதத்தில் 48 லட்சம் வட்டி முதலோடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் 6 மாதம் எப்படி, அதெல்லாம் முடியாது, அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது அப்படின்னுமோ. முடியாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு டைம் எதை விட கம்மி தான், குறைஞ்சது இன்னும் 3 மாதம் தான் அப்படின்னு இங்கே அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்டா உன் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டியா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவராச்சும் 6 மாதம் டைம் கொடுத்தாரு, இப்போ உன் வாயெல்லாம் திரும்பவும் 3 மாதத்துக்கு நிலைமை கொண்டு வந்துட்டேன், எங்கடா போவோம், போய் பிச்சை எடுத்துன்னு வாடா அப்படின்ற மாதிரி முத்து சொன்னவும், என்னங்க பேசுகிறான் இவன் இன்னும்மா, முத்து சொன்னதில் என்னம்மா தப்பு, நீங்கள் பேசவே பேசாதீங்கம்மா, அப்போ உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க, இவன் பண்ண விஷயத்தினால எல்லாமே இவனால தான்ப்பா, பேசாமல் இவன் ஷோரூமை வச்சு நம்ம பணத்தை கொடுத்துடலாம், அதாவது அந்த ஷோரூமை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு.
அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா அப்படி ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. அங்கேருந்து நம்ம சிந்தாமணி வந்துட்டு இப்போது நம்ம ரவி எல்லாருக்குமே வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது. அண்ணாமலையுமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குமோ, என்னங்க இவன் என்னென்னமோ பேசுகிறான், ஷோரூமை விற்கணுன்றான், அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னுவோம். ஆமாம், உன் பையன் கஷ்டப்பட்டு உருவாக்கணும் ஷோரூம் பாரு, அது பேசாமல் விற்றுருங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் ரவியும் சொல்கிறாரு. நீங்கள் வாங்கின கடனுக்கு நீங்கள் தானே கொடுக்கணும், இல்லைன்னா பேசாமல் இது உங்கள் அப்பா கொடுத்த வீடுன்னு சொன்னீங்கல்ல, கடன் வாங்கினீங்கல்ல, அந்த கடனை அடிக்கிறதுக்கு இந்த வீட்டை வித்துருங்க அப்படின்ற மாதிரி ரவி கோவத்தில் சொல்லிடுறாரு. என்னடா சொல்கிற ரவி அப்படின்னு முத்து கேட்கவும், இல்லைடா வேற என்னடா பண்ண சொல்கிற, என்ன எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வீட்டெல்லாம் யாரும் விற்க வேணாம், இவங்க வாங்கின பணத்தை இவங்க தான் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு உடனே அது எப்படி பொறுப்புக்கான கையெழுத்து இவங்க எல்லாரும் சேர்த்து தான் போட்டிருக்காங்க, அதனால அப்படி அவங்களால சொல்லவும் முடியாது. இப்போ விஜயா இருந்துக்கிட்டு என்னங்க ஷோரூமை விற்கணும் அப்படின்னு நல்லா பேசுகிறாங்கன்னு உடனே அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு விஜயா சொல்ல வராங்க. அண்ணாமலைக்கு பயங்கரமான கோவம் வந்து போட்டு பலார் அரைஞ்சிடுறாரு. அதுவும் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. முக்கியமாக மருமக முன்னாடி இப்படி நிற்கிறது அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, எல்லாம் ஒன்றால தான், நீ மட்டும் தேர்தலில் நிற்காமல் இருந்ததுன்னா இந்த அசிங்கம் அவமானம் எனக்கு வந்திருக்காதுன்னு திரும்பவும் பேசுவோம். பார்த்தீங்களாப்பா, பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிட்டு வளர்ந்து வர எங்களை பார்த்து தேர்தலில் நீ மீனாவை பார்த்து எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு முத்து சொல்லவும், வாயை மூடு நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. நீயும் உன் பையனும் போய் கடனை வாங்கி வச்சுட்டு மீனா மேலே தேவையில்லாமல் அநியாயமாக பழி போடாதன்னு சொல்லிட்டேன் அப்படின்னவும், அப்படி என்னதான் சொன்னாலும் விஜயாவுக்கு அப்படி ஒரு கோபம் இருக்குது, இவ்வளோ விஷயத்த பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு என்னதான் பண்ணுறதுன்னே தெரியாமல் இப்போ அடுத்த அண்ணாமலை ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துவுமே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் மீனா இருந்துக்கிட்டு, ஒரு முறை நான் உங்களுக்கு சொன்னேன்ல, உங்கள் அம்மா போயிட்டு தனியாக உங்கள் அண்ணன் கூட ஏதோ சிந்தாமணிக்கிட்ட பணம் வாங்குற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தேன், இந்த ஆளோடைய ஆஃபீஸ்லேருந்து அத்தையும் மனோதோ உங்கள் அண்ணனும் வெளியில் வந்தாங்க, அதுவும் அந்த சிந்தாமணியோடு சேர்ந்துட்டு, அப்போ தான் பணத்தை வாங்கியிருக்காங்க போல இருக்குது, அப்போ கண்டிப்பாக இவங்க பணத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா, நீ இவ்வளோ ஆதாரம் சொல்கிறதெல்லாம் சரிதான், அவங்க தான் பணம் வாங்கினான்றது உறுதியாக ஆயிடுச்சு இல்லை, இப்போ நீ சொன்னதுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பணம் வாங்கலைன்னு ஆர்குமெண்ட்டை பண்ண முடியும். இவங்க வாங்கின பணம் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆள் எவ்வளோ வட்டியோடு சேர்த்து 48 லட்சம்னு சொல்லிட்டு போகிறான். இவ்வளோ ஏமாந்து நிற்கிறோமே, வட்டி இவ்வளோ கொடுக்குறாரு, எதையாச்சும் யோசிச்சு இவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தான் முத்து கேட்குறாரு. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி உனக்கும் சரி உன் பையனுக்கும் சரி கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அப்படியே ஒன்றை மாதிரியே அவனையும் பெற்று வச்சிருக்க, எப்படியோ நல்ல வேலை நான் மற்ற 2 பிள்ளைங்களையாச்சு என்ன மாதிரி நான் பெற்று வளர்த்துருக்கேன், என்ன மாதிரி கொஞ்சமாச்சும் அவங்க 2 பேருக்கும் அறிவு இருக்குது, நீ பெற்ற பிள்ளைக்கு ஏதாச்சும் அது அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், என்னங்க நீங்கள் நீ பெற்ற பிள்ளை நான் பெற்ற பிள்ளைன்னு தனியாக பிரித்து பேசுகிறீங்க அப்படின்றாங்க. விஜயா மனசொடைஞ்சு இப்போ அழுதுகிட்டே பேசுவோம், நீ இப்படி பேச வச்சுட்ட இந்த நிலைமையே இந்த குடும்பமே 2 ஆகிற அளவுக்கு பிரிஞ்சு போகிற அளவுக்கு இவ்வளோத்தையும் நீ பண்ண வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப வருத்தப்பட்ட அளவும் அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே கீழே சாஞ்சு உட்காந்துடுறாரு. எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவரால் வயசாகிடுச்சு, அதுக்கு மேலேயும் இன்னமும் பேசவும் முடியல. மீனா தண்ணி கொண்டு வந்து கொடுத்து ஜூஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ரெக்கவர் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அப்பயும் அவர் கோவத்தோடு தான் இருக்காங்க. மாமா அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, இதெல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னும். என்ன பண்ணி பார்க்க முடியும் முத்து அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிடுறாரு. முத்துவுக்கு எங்கே இருந்தால் கோவம் வருதுன்னே சரியில்ல, மனோஜை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேடா பாவி, அவரே வயசானவர், வயசான காலத்தில் கூட நிம்மதியாக இருக்க விடாமல் ஏன்டா அப்படி பண்ணுற, இதுக்கெல்லாம் ஒரே வழி உன் ஷோரூமை விற்று நீ அந்த கடனெல்லாம் அடிக்கிற, இல்லை அவ்வளோதான் என்ன பண்ணவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னுவோம். என்னடா சொல்கிற நீ, ஷோரூம்லாம் விற்க முடியாது அப்படின்னுவோம். அண்ணாமலை திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறாரு. விஜயா ஏதாச்சும் பேசினா மரியாதை கேட்டுவிடும் அப்படின்னு சொல்லவும், இதுக்கெல்லாம் ஒரே வழி அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் இப்போ உடஞ்சி போயிடுறாரு. ஸோ அண்ணாமலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ விஜயாவும் ரூமில் போய் உடஞ்சி உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துவுமே மீனா நீ அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. ஸ்ருதியும் ரவியும் கூட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போது மனோஜி வெளியில் போயிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து ரோட்டில் வந்து வண்டி வர்றது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு நேராக போயிட்டுருக்காங்க. அந்த பக்கமாக ரோகிணி வராங்க. ரோகிணி போயிட்டு மனோஜை பிடிச்சி பக்கம் எடுத்து, ஏன்னா மனோஜ் வண்டி வரத்தை கூட பார்க்காம உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ஏன்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கவும், அப்படியே கண் கலங்கி மனோஜ் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், மனோஜ் என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஆல்ரெடி வந்து மனோஜுக்கு வந்து ரோகிணி மேலே இருந்த காதல் அரணி சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சமாக
வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது வேறு வழி இல்லாமல் அவங்க மனசில் இருக்கிறது ஷேர் பண்ணிக்க ஆளும் இல்லாமல் ரோகிணி கிட்ட தான் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஷோரூமை விற்கிற நிலைமைக்கு போயிடுச்சு, இப்போ ஷோரூமை விற்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மனோஜ் இது, நான் கஷ்டப்பட்டு உனக்காக வச்சு கொடுத்த ஷோரூம் அது, இப்போது அந்த ஷோரூமை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நீ முட்டாளா, அது இல்லைன்னா உன்னோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லவும், நானும் இதே தான் சொன்னேன், ஆனால் வீட்டில் எல்லாருமே சுச்சுவேஷனுக்காக விற்க சொல்கிறாங்க, வீட்டில் ரொம்ப கடன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ரோகிணியுமே இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஷோரூமை விற்கிறாங்க அப்படின்னு மனோஜுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மனோஜுமே இதே காரணமாக வச்சு ரோகிணி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு அட்டாச் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ண அடவும் ரோகிணி தான் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார் மனோஜ், யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த ஷோரூமை மட்டும் வித்துறாது, அந்த ஷோரூம் இல்லைன்னா உனக்கு அடையாளமே இல்லை, அது இருக்கிறதுனால தான் உன்னுடைய அடையாளமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனோஜ் இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விடுறாங்க. கண்டிப்பாக விற்கவே நான் விட மாட்டேன், எனக்கு உண்மையிலே அந்த ஷோரூம் தான் எல்லாமே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு மனோஜும் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மொத்த ஃபேமிலியுமா சேர்ந்து அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண எக்ஸ்ட்ரோடெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.